எவ்ரி இயர் ஜனவரி 1 ஆனால் நான் வந்து சொல்லுவேன், திஸ் இஸ் மை லாஸ்ட் இயர், இதுக்கு மேலே போதும், தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல போகுது. நான் ஹாஸ்பிட்டலில் என் ரேனை டெலிவர் பண்ணி என்ன சிசேரியன் 2வது நாள் பாரதி ராஜா சார் என்னை பார்க்க வந்தார். வந்து பார்த்துட்டு எப்படி இருக்க அப்படிலாம் பேசிட்டு, நான் ஒரு கதை வச்சுருக்கேன், அந்த கதை இப்போ ஷூட் பண்ண போகிறேன், அந்த கதாபாத்திரம் நீ தான் நடிக்க முடியும். அடுத்த மாதம் 18ஆம் தேதியிலேருந்து வத்தலகுண்டில் ஷூட்டிங். நான் அப்படியே அவரை பார்க்குறேன், என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்களா? ஐ மீன் ஐ எம் நாட், நான் வந்து நடிக்க ஒரு பிரேக் எடுத்திருக்கேன், நான் ஜஸ்ட் ஹேட் அ சைல்டு. இல்லை அதெல்லாம் நான் கரெக்டாக உனக்கு ஹேண்டில் பண்ணிடுறேன், நீ வந்துட்டு இந்த கதாபாத்திரம் உன்னை தவிர யாரும் பண்ண முடியாது, நீ தான் வரணும். சார் என்ன சார் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க என்ன? அவர் கொண்டு போய் என் வாழ்க்கையை மறுபடியும் மாற்றினவர் டைரக்டர் பாரதி ராஜா சார். தட் வாஸ் கிழக்கு சீமையில். அண்ட் அந்த படம் வந்து நிறைய மாற்றத்தையும், நான் ஏன் இந்த சொன்னேன்னா, இன்னைக்கு ஆக்சுவலாக எல்லாரும் இன்னைக்கு உட்காந்து சரத் சாரோட பர்த்டேங்கிறனால எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. ஐ வாஸ் டெல்லிங் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஆர்டிஸ்ட்டுங்கிறது எல்லாத்துக்கும் மேலே நம்ம இன்னைக்கு நடிக்கணும், நாளைக்கு நடிக்கணும், நாளைக்கு ஒரு படம் நடிக்கணும், அந்த மாதிரி திங்க் பண்ணாமல் கீப் ரீஇன்வென்டிங் யுவர் செல்ஃப். உன்னை வந்து உனக்கான ஒரு மாற்றத்தை நீ எப்பவுமே உருவாக்கிட்டு கதாபாத்திரத்துலையும் சரி. அண்ட் ஷி டுக் மை அட்வைஸ் அண்ட் ஐ டோல்ட் ஹர், நீ தயவு செஞ்சு போய் தெலுங்குல நடி, தமிழ்காரங்க வந்து நீ நல்லா அங்கே இருந்தால் தான் இங்கே கூப்பிடுவாங்க, இல்லைன்னா கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ வாஸ் டெல்லிங் ஹர் தட் இந்த மாதிரி ரீஇன்வென்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆனால ஹீரோயின்ஸை வந்து மதிக்க மாட்டாங்க. குழந்தை பிறந்துடுச்சுன்னா அப்போனா சமாதி நேரம் எங்கேயாவது பீச்சுக்கிட்ட எங்கேயாவது யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க எங்கே கட்டலான்னு. பட் அதெல்லாம் மாற்றினது வந்து அந்த டைமில். அண்ட் தென் அது நடிச்சுட்டு இருக்கும் போது ஐ ஸ்டார்டட் டெலிவிஷன். எல்லாரும் என் கூட சண்டை போட்டாங்க, பண்ணாதீங்க பண்ணாதீங்க, நீங்கள் சினிமாவில் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணாதீங்கன்னு. I said no, I'm reinventing myself. எப்படி மேம் அதை பிரேக் பண்ணீங்க? ஏன்னா எல்லாம் பீக்ல இருக்கீங்க, அதுக்கு உங்களை தொடர்ந்து நிறைய பேர் வந்தாங்க, ஆனால் பீக்ல இருக்கும்போது வேணா அவங்க நேம் போயிடும், ஃபேம் போயிடும், திருப்பி வெள்ளித்திரைக்கு வர முடியும் எல்லாம் சொன்னப்போ ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ். அடுத்தவங்க கொடுக்குற ரூல்ஸ்ல நம்ம வாழணுங்கிறது நான் நம்புறதே இல்லை. ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் ஃபாலோ தேர் ஓன் ரூல்ஸ். அவங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இந்த பாதையில் போனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருப்பாங்கங்கிறத நான் இன்னைக்கு அடித்து சொல்கிறேன். அதனால யூ ஜஸ்ட் லிசன் டு தெம். சில விஷயங்கள் வந்து நம்ம கேட்கலாம், பட் ஐ திங்க் நம்ம இன்ஸ்டிங்க்ட், நம்ம மனசில் என்ன இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். நல்லது கெட்டது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு யூஷுவல் இட்ஸ் அ ஜேர்னி.